அன்பு நண்பர்களே வணக்கம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி ஏழைகளை சிரிக்க வைத்து அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களது இதய தெய்வமாக இன்றளவும் ஜொலித்து கொண்டிருப்பவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகன் நாடாள முடியுமா என்ற கேள்வி கணக்கை உடைத்தெறிந்து நாட்டை மட்டுமல்ல நாட்டு மக்களின் இதயங்களையும் தன்னால் ஆள முடியும் என்று நிரூபித்தவர். நாடக நடிகராக இருந்து கொண்டு சினிமா நடிகராகி அதிலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டு புரட்சி நடிகராகி அதன் மூலம் தனக்கு கிடைத்த வருமானங்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து பின் மக்கள் திலகமாக மாறி நாட்டு மக்களுக்கு அரிய பல நல்ல திட்டங்களை வகுத்து புதிய வழிமுறைகளை கூறி புரட்சி தலைவராக மாறி பின் உலகமே வியக்கும் வண்ணம் இந்திய வரலாற்றில் இடம்பெறும்படியாக தமிழ்நாட்டின் முதல்வராகி 10 ஆண்டு காலம் பொன்னேட்டில் பதிக்க வேண்டிய பொற்காலத்தை தனது தலை சிறந்த ஆட்சி முறையால் உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதிலும் கொடியது இளமையில் வறுமை. அப்படிப்பட்ட வறுமையை தனது பிஞ்சு பருவத்திலேயே அனுபவித்ததன் காரணமாக பின்னர் ஏழை குழந்தைகளுக்காக உலகமே பாராட்டும் வண்ணம் அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம்தான் எவ்வளவு மகத்தானது. இதன் காரணமாக உலக தலைவர்களுடைய மத்தியில் புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு சிறந்த மனிதாபிமானமுள்ள தலைவராக ஆனதுதானே உண்மை. மொத்தத்தில் இந்த நூற்றாண்டின் இணையற்ற வள்ளல் தன்மையை இறைவன் அவருக்கு இப்பிறவிலேயே அளித்து விட்டார் என்றே சொல்லலாம். ஏழையாய் வாழ்ந்து உழைப்பால் உயர்ந்து கிடைத்ததையெல்லாம் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார் கலை உலகில் இருந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலேயே மக்கள் அவரை கலை உலகிலிருந்து பிரித்து, நீங்கள் ஆள பிறந்தவர், உங்களது சேவை நாட்டிற்கு தேவை, உங்களுக்கு இருக்கும் பொதுநல சேவைக்கு கலை உலகம் மட்டும் போதாது, அகில உலகிற்கும் நீங்கள் பயன்பட வேண்டும் என்று அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள் மக்கள். மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று எப்பொழுதும் கூறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு ஏற்றவாறு மக்களுடைய மனதை படிம்பிடித்து வாழ்க்கையின் அடித்தளத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவரவர்களுக்கு தேவையானதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளலாகவும் அவர்களின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் நம்பிக்கை நாயகராகவும் வாழ்ந்தார். தான் நடித்த படத்தின் பாடல்களின் மூலம் நல்ல தத்துவங்களையும் அறநெறிகளையும் புரட்சி கருத்துக்களையும் சொல்லி மக்கள் தெளிவு பெற சிந்திக்க செய்து தன்பால் கவர்ந்த ஒரு தெய்வீக கலைஞர் இந்த உலகில் இருந்தார் என்றார் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. நாடகங்களில் எத்தனையோ நடிகர்கள் உருவாகலாம், சினிமாவில் எத்தனையோ கதாநாயகர்களை காணலாம், அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் வரலாம், ஆட்சியில் எத்தனையோ முதல்வர்கள் வரலாம். ஆனால் இவைகள் அனைத்திலும் ஒரு பொன்மனச் செம்மலை புரட்சி தலைவரை, ஏழை எளியவர்களின் அன்பு உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு தலைவரை காண்பதுதான் அரிது. சொல்லப்போனால் ஒரு காந்திஜியை போல, ஒரு நேருஜியை போல மக்களுடைய இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு தேசிய தலைவராக ஆகி இன்றளவும் ஏழைகளின் உள்ளங்களில் குன்றிலிட்ட விளக்காக ஜொலித்து கொண்டிருப்பவர்தான் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க துவங்கிய முதல் திரைப்படம் முதல் தொடங்கி தனது இறுதியான திரைப்படம் வரை ஒரே கொள்கையுடனும் ஒரே லட்சியத்துடனும் நடித்து மக்களுடைய மன்றத்தில் நிலையான புகழை பெற்றார். கொள்கை இல்லாத திரைப்படங்கள் எத்தனையோ புரட்சி தலைவரை நாடி வந்து ஒப்பந்தம் செய்தபோது திட்டவட்டமாக அவைகளை மறுத்தார். இதனால் பல படங்களில் வரும் லட்சக்கணக்கான பணத்தை இழந்து மக்களுடைய ஒரே குறிக்கோளின்படி எண்ணத்தின்படி திரையில் நடித்த ஒரே நடிக மன்னர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவரே. புரட்சி என்பது மக்களுடைய உள்ளத்தின் தெளிவை வெளிக்கொணர்வதாகும். அந்த மக்களுடைய உள்ளங்களில் உறைந்து கிடக்கும் நல்ல பல புரட்சிகரமான எண்ணங்களை திரைப்படங்களில் தான் நடித்திருக்கின்ற கதாபாத்திரத்தின் கருத்தாகவும் எழுத்தின் வடிவமாகவும் பேசும் பேச்சின் மூலமாகவும் வெளிப்படுத்தி புரட்சி எனும் சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரே திரையுலக கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. மக்களுடைய சிந்தனைக்கும் நாட்டின் ஏற்றமிகு முன்னேற்றத்திற்கும் மனித உழைப்பின் உன்னதமான கோட்பாட்டிற்கும் சமுதாய சீர்திருத்தத்திற்கும் பல நல்ல கருத்துக்களை பல படங்கள் வாயிலாக சொல்லி அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பாடமாக மாற்றி அமைத்த ஒரே திரையுலக பேராசிரியர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. அதனால்தான் உலக திரைவானில் புரட்சி தலைவரது காவியங்கள் தனி முத்திரை பதித்து இன்றளவும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. திரைப்பட உலகில் ஒரு கதாநாயகன் எப்படி ஒழுக்கத்துடன் மக்கள் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருந்தால் அந்த நாயகன் உலக வானில் நிலையான புகழை பெற முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கலை உலகில் தன்னை ஒரு ஒழுக்கமுள்ள கதாநாயகனாக மற்ற நடிகர்கள் பின்பற்றும் அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றார்.
புகையின் மண்டலத்திலும் மதுவின் மயக்கத்திலும் மூழ்கியிருக்கும் திரைப்பட உலகில் மாறுபட்டு உலக அதிசயமாக தன்னை ஒருநிலைப்படுத்தி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மகத்தான மனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. பாதுகாப்பு நிதியாக இருந்தாலும், குடிசைகள் தீப்பற்றி எரிந்தாலும், வெள்ள நிவாரண பிரச்சனையில் மக்கள் அவதியுற்றாலும், வறுமை கோட்டின் கீழ் ஏழை எளிய மக்கள் நொடிந்தாலும், திரைப்பட கலைஞர்களின் கஷ்டமானாலும், தனது தமிழ் மாநிலம் மட்டுமன்றி அண்டை மாநில இயற்கை சீற்ற இழப்பானாலும் அங்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பங்கு முதலிடம் பெறும் என்பதே உண்மை. அங்கு ஏழைகளின் குறை தீர்க்க எந்த நேரத்திலும் பண உதவி, பொருள் உதவி செய்து அவர்களது குறைகளை தீர்க்க முன்னிலை வகித்த ஒரே திரையுலக கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. திரைப்படம் என்பது மக்களுக்கான வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்ல, அவர்களை நல்வழிப்படுத்தவும் சீர்திருத்தவும் பயன்படும் ஒரு சாதனமாக இருக்க முடியும் என்று காட்டிய பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. தன்னுடைய படங்களில் வரும் காட்சிகள், பாடல்கள், உரையாடல்கள் ஒவ்வொன்றிலும் அவர் எடுத்துக்கொண்ட சிரமம் அளவிடற்கரியது. அவற்றின் காரணமாக மக்கள் அவர் மீது கொண்டிருந்த ஈடுபாடுதான் எத்தகையது. இது இன்னொருவர் நினைத்து பார்க்க இயலாத சாதனை. இந்த அபரிமிதமான அவரது இந்த உழைப்பின் வெற்றியை வேறு எவராவது எளிதில் அடைந்து விடலாம் என்று நினைத்தால் அது அவர்களது பகல் கனவாகி மட்டுமே போகும். புகைத்து வரும் ஒருவர் புரட்சி தலைவருடைய திரைப்பட போஸ்டர்களை கண்ட மாத்திரத்திலேயே புகைப்பதை மறைத்து செல்லும் செருப்புகள் எல்லாம் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே திரைத்துறையில் கிடைத்த ஒன்று. புரட்சி தலைவர் அவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தில் தனக்கு உதவியவர்கள், ஆதரித்தவர்களை, நேசித்தவர்களை எப்பொழுதும் தனது அன்பு மழையில் நனைத்து அதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கொண்டார். அதே சமயத்தில் தனது எதிரிகளை இருக்கும் இடம் தெரியாமல் சிதறடிப்பதில் துளியும் சிரமமின்றி மோதி அதில் மலையளவும் வெற்றி பெற்றார். தமிழகத்திலும் ஏன் இந்தியாவிலும் கூட இனி எப்பொழுதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனும் சமூக அரசியல் சக்தியை காண இயலாது. தன்பால் ஒருவர் இதற்கு முன்பு இருந்ததும் இல்லை, இனி வருவதற்கும் இல்லை எனும் நிலையை அவர் ஏற்படுத்தி சென்று விட்டார். தமிழக பொது வாழ்க்கை சரித்திரத்தில் புரட்சி தலைவரை போல கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர்களும் இல்லை, அவரை போல அளவற்ற பாராட்டை பெற்றவர்களும் இல்லை. இந்த தனிச்சிறப்பான இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. கூத்தாடிகள் என கலைஞர்கள் ஏளனம் செய்யப்பட்ட சமூக சூழ்நிலையில் வறுமையின் காரணமாக நாடகங்களில் நடிக்க துவங்கி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தகுந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் முயற்சி, தன்னம்பிக்கை என்பதை மட்டுமே மூலதனமாக கொண்டு முட்டி மோதி போராடி பின் திரையில் நாயகனாக அவதரித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவ்வகை அனுபவங்களும் அவருக்கு மட்டுமே உரித்தானது. அத்தகைய சமூக சூழ்நிலையில் அவர் தோன்றி வளர்ந்து ஆளாகி அந்த சமூகத்தின் மீதே தனது செல்வாக்கை செலுத்தி வாழ்ந்த புரட்சி தலைவருக்கு ஆட்சிக்கு வந்த பின்பு அரசாங்கத்தை நடத்துவது என்பது எவ்வித சிரமமாகவும் இருக்கவில்லை. தான் பங்கேற்ற திரைத்துறை, அரசியல், பொது வாழ்க்கை இரண்டிலேயுமே தனது தனி முத்திரையை ஆழமாக பதித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. அதுபோல் படிப்பில் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் நல்ல பண்புகளிலும் சரி, உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளிலும் சரி படிப்படியாக உயர்ந்து வெற்றி கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றிலும் நல்ல பல கருத்துக்களை நாகரிக முறையில் சிறப்பாக சொல்லும் கலையை கையாண்டார். புகைப்பது போன்றோ அல்லது மது அருந்துவது போன்றோ அவர் தனது படங்களில் நடிக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. திரைப்படம் என்றாலும் துளி அளவாவது அது மக்களை பாதிக்கக்கூடாது என்ற அவரது உயர்ந்த எண்ணமே இதற்கு காரணம். இவ்வாறு அவர் நினைக்க காரணம், தான் அவ்வாறு புகைப்பது போன்றோ மது அருந்துவது போன்றோ நடித்தால் தனது ரசிகர்களும் அதை பார்த்து அவ்வாறு பழக துவங்கிவிட்டால் என அச்சப்பட்டதுதான். நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் என்பது திரைப்படங்கள் வாயிலாக மக்களுடைய மனதில் எளிதாக பதிந்துவிடும் என்ற உளவியலை நன்றாக உணர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே திரைப்படத்தின் வாயிலாக மக்களுடைய செல்வாக்கை பெற்று அதனை அரசியல் சக்தியாக மாற்றி ஆட்சி புரிந்தவர் புரட்சி தலைவரை போல எவரும் இருக்க முடியாது. திரைப்படத்துறையில் அவரை ஒரு சகாப்தம் என்று சொல்லும் அதே நேரத்தில் அரசியலிலும் யாரும் அசைக்க முடியாத வியக்கத்தகு மனிதராக வாழ்ந்தார். சினிமா மூலம் மக்களுக்கு அறிமுகமான அந்த நாளிலிருந்து அவர் மறையும் வரை புரட்சி தலைவருடைய வாழ்க்கை கட்டங்கள் என்பது சரித்திரமாக அமைந்ததோடு அவருடன் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தவர்கள் கூட இன்று அவரது நல்ல இயல்புகளை உணர்ச்சி பெருக்குடன் கூறி வருவதை காண முடிகிறது. மொத்தத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பே 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும்
அது முடிந்த பின்னாலும் எனது பேச்சிருக்கும் என தெய்வத்தாய் படத்தில் அவர் பாடி நடித்ததை நிரூபிப்பதைப் போல அவரது வாழ்க்கை தடம் இன்று அமைந்துள்ளது. வெகு சிறப்பிற்குரியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அவரது திரைப்படங்களில் இடம்பெறும் காதல் காட்சிகள் ஆனாலும், ஆட்டம் பாட்டங்கள் நிறைந்த காட்சிகள் ஆனாலும் கூட அதில் ஏழைக்கு இறங்குபவராக, அநியாயத்தை கண்டு சீறி எழுகிற வேங்கையாக, நல்ல ஒழுக்கத்திற்காக நாடு பாராட்டுகிற ஒரே உருவமாக திகழ்ந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது திரைப்படங்களை பொறுத்தவரை இருக்கின்ற சிறப்புகள் எல்லாம் அவர் திரைப்படங்களில் நடிக்கவில்லை, வாழ்ந்தார் என்பதுதான். அவரது திரையுலக வாழ்விற்கும் அரசியல் பொது வாழ்விற்கும் இடைவெளி இருந்ததில்லை. சமூக நியாயங்களுக்காக அவர் தனது வாழ்வில் போராடாமல் திரைப்படங்களில் மாத்திரம் குரல் கொடுத்திருந்தால் அவருக்கு இத்தனை செல்வாக்கு சேர்ந்திருக்காது என்பதே நிதர்சனம். ஏறத்தாழ சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படங்களில் ஆட்சி புரிந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது சாதனை என்பது மகத்தானது. உலக சரித்திரத்தில் இத்தனை ஆண்டுகாலம் நடிப்பு தொழிலில் ஈடுபட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் இறுதி வரை இங்கிதமான புகழோடு வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. 1962ஆம் ஆண்டு வெளியான பாசம் எனும் திரைப்படத்தில் கதாநாயகர் சோக முடிவுக்கு ஆளாகிறார். படம் வெற்றி பெற இயலவில்லை. அதுபோன்றே புரட்சி தலைவர் அவர்கள் திரையில் நடித்துள்ள பாத்திரங்களுக்கு ஏற்படுகின்ற அவலமான முடிவை கூட படம் பார்ப்பவர்கள் மக்கள் ஏற்காத சூழ்நிலை. எந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடைய உள்ளங்களில் வேறுவிட்டிருக்கிறார் என்பதற்கு அவரது சரித்திரத்தில் இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? திரையில் அக்கிரமங்களை எதிர்ப்பவராக, அநியாயங்களை சாடுகிறவராக, நியாயத்திற்காக குரல் கொடுப்பவராக, நீதியை நிலைநாட்டியே தீர்ப்பவராக அவர் நடித்துள்ள மலைக்கள்ளன், மதுரை வீரன், உலே பகவாலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், தாய்க்கு பின் தாரம் உட்பட பல படங்கள் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளதை இங்கு கருத்தில் கொள்ளலாம். ஏழைகளுக்கு இறங்குகிறவராக, அவர்களது கண்ணீரை துடைக்கிறவராக, கவலைகளை மாற்றுகிறவராக தனது வாழ்விலே நடைபோடாவிட்டால் திரைப்படங்களில் மாத்திரம் அவரது அந்த நடிப்பு எடுபட்டிருக்காது. பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா என்ற பாடலை கிள்ளி கூட தராத ஒரு நடிகர் பாடினால் அது கிண்டலுக்குத்தான் இடமளிக்கும். ஆனால் அள்ளி தந்த அற்புத தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் பாடுவதால் அது நமது நெஞ்சில் நிலைத்திருக்கின்ற செஞ்சொல் சித்திரமாகிவிடுகிறது என்பதுதான் உண்மை. உங்களது நேசிப்புக்கு உரிய நினைவில் பதிந்திருக்கின்ற நான் புகைக்கவில்லை, குடிக்கவில்லை, எனது வாழ்விலும் நான் இவைகளை தொடுவதில்லை என வாழ்விற்கும் நடிப்பிற்கும் இடைவெளி இல்லாதவராக லட்சக்கணக்கானவர்கள் திருந்திட வழி சொன்ன திரையுலக உத்தம கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. ஆன்மீக பெரியவர்களும் மக்களுக்கு சொன்ன வாழும் உண்மைகளை திரைப்படங்களில் மட்டுமல்லாது நிஜ வாழ்விலும் வாழ்ந்து காட்டி மக்களுடைய மனங்களில் அழுத்தமான முத்திரையோடு சொல்லி காட்டியவர். பல வேத புத்தகங்கள் செய்திராத வேலையை அவரது திரைப்படங்கள் செய்துள்ளது என்பதையும் மறுப்பதற்கில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேர்ந்திருக்கின்ற செல்வாக்கிற்கு சினிமா ஒரு காரணமே அன்றி சினிமா மட்டுமே காரணம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் அவர் மறைந்த போதும் உலக நாடுகள் அவருக்கு பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் பட்டங்களையும் வழங்கி அவரை கௌரவித்தது. தமிழகத்தை பொறுத்தவரை திரைத்துறையிலும் அரசியலிலும் இது போன்ற சிறப்புகளை தன்னகத்தே பெற்று தமிழர்களின் பெருமையையும் தமிழகத்தின் சிறப்பையும் உலக அரங்கில் பரவச் செய்ததில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது புன்னகையில் தமிழகம் மயங்கியது. அவரது கை அசைவிற்கு தமிழகம் கட்டுப்பட்டு கிடந்தது. இல்லாவிடில் அவரது சுற்றுப்பயணங்களின் போது அரிக்கேன் விளக்குகளை கைகளில் ஏந்தி கொண்டு இரவு பகல் பாராது, வெயில் மழை என பாராது, தர்மராஜாவை பார்க்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம் என குழந்தைகளை கைகளில் ஏந்தியபடி தமிழகத்து தாய்மார்கள் காத்து கிடப்பார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவரை தனது அண்ணனாக, பிள்ளையாக, தங்களது குடும்பத்தில் ஒருவராக தமிழகத்து தாய்மார்கள் கருதி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமை இன்று வரை யாருக்குமே கிட்டியதில்லை. தமிழகத்து தாய்மார்களின் மொத்த
அன்பினையும் பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தமாகவே வாழ்ந்து காட்டி மறைந்து விட்டார் என்றும் சொல்வதற்கு இல்லை. இன்றளவும் உலகமெங்கிலும் வாழ்ந்து வரும் தமிழர்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்து வாழ்ந்து வருகிறார் என்பதே நிஜம். புரட்சித் தலைவருடைய சாதனைகள் என்பது உலக சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய பெருமை வாய்ந்தவை. காலப்போக்கில் மக்களுடைய நினைவுகளிலிருந்து மறைந்துவிடக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைய உலகில் தனக்கான என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய புகழை அமைத்த அபூர்வ மனிதர் அவர். அதனாலேயே அவர் காலத்தை வென்றவர் என மக்களால் போற்றப்படுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரித்திரத்தில் நீங்கா இடம்பெற்றவர் என்பதை விட அவரே ஒரு சரித்திரம், சகாப்தம் என்பதே மிக பொருத்தம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு என்பது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது நீண்ட கால மெய்காப்பாளர்களில் ஒருவரான ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களது மனித புனிதர் எம்ஜிஆர் எனும் நூலில் நாம் எழுத்தாக்கம் செய்த புரட்சித் தலைவருடைய சிறப்புகளிலிருந்து சில பதிவுகளாகும். முன்பு வாசகர்களின் மேலான பார்வைக்கு அச்சில் வெளியான இந்த சிறப்பு பதிவு என்பது இப்பொழுது காணொளி காட்சியாக பதிவு செய்வதில் நாம் பெரு மகிழ்வு கொள்கிறோம். அன்பன் காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, கனலில் தோய்ந்து சிவந்தது காட்சிய தங்கம், ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சம், தினமும் ஈந்து சிவந்தன எம்ஜிஆர் இருகரமே. எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், தங்க குணமுள்ள கலை மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன்.